எவ்வளவு பெரிய பிக் பாஸ் புடிங்க கூட இரு, எனக்கு இது தேவையே இல்லை. வீட்டில் ஒய்ஃபை பார்த்துக்காத ஒரு ஆள், பிள்ளையை பார்த்துக்காத ஒரு ஆள், அப்பா அம்மா பார்த்துக்காத ஒரு ஆள் நாட்டை எப்படிப்பா பார்த்துக்குவாப்புல விஜய் அப்படின்னு ஒரு டாக்குறதுல அது அக்கா எப்படிக்கா பார்க்குறீங்க? யார் வீடை பார்த்தவங்க நாடை பார்த்தாங்கன்றது எனக்கும் தெரியல. 2 வீடு இருந்தா 2 வீடியும் பார்த்துட்டு நாடையும் பார்த்தவங்க நான் பார்த்துருக்கேன். இன்னும் அதில் ஓப்பனாகவே சொல்றேன், த்ரிஷா இஸ் a good friend of mine. Everybody has their own story. Everybody story எனக்கும் தெரியும். சிலது நான் பேசாம இருக்கேன், அவ்வளவுதான் உண்மை. நீங்க ஏதாச்சும் இதை பத்தி பேசுனீங்களா த்ரிஷா மேம் கிட்ட? ஓப்பனா சொல்றேன். இன்னைக்கு அவருக்கு இத்தனை கோடி மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னா ஐ திங்க் அவர் உழைச்ச உழைப்பு தான். அது பணம் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. ஸோ இன்னைக்கு இவங்கெல்லாம் சொல்லும் போது எனக்கு பேசுங்க, கேமரா இருக்கு, மைக் இருக்கு. ஃப்ரம் தமிழ் சினிமா இவ்வளோ ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஒருத்தர்னா சாதனை படிச்சிருக்காருன்றது பெருமையா சொல்லணும். பிகாஸ் வெளிநாடுகள்ல இருந்து இதுவும் வேர்ல்டு வார் நடக்குது, அதை தாண்டி பணம் செலவு பண்ணி விஜய்க்கு ஓட் போடுறதுக்காக வந்திருக்காங்க பர்சனலி. அது எத்தனை எலெக்ஷன்ல நடந்துச்சு? விஜய் சும்மா அப்படி ஒரு வீட்டுக்குள்ள இவரு போறாரு அவரு போறாருன்னா இவரு போக முடியுதா? அலோவ் பண்றாங்களா? ஒரு வண்டியில போக முடியுதா? வேண்டாம் வராதிங்கன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் துரத்திட்டு போய் விழுகுறாங்க. மக்களும் என்ன பண்றாங்க? அன்புல பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டியாவது விஜய நேர்ல பாத்திர முடியாதா? எத்தனை நடிகர்கள் போறாங்க, எத்தனை பேருக்கு அவ்வளவு வரவேற்பு கிடைக்குது சொல்லுங்க எனக்கு. உச்ச நடிகர்கள் போடும்போது மட்டும்தான் அந்த மாதிரி. எத்தனை உச்ச நடிகர்களுக்கு கிடைக்குது? அதுவும் கிடையாது. நாங்க எத்தனையோ பார்த்திருக்கோம், அதெல்லாம் கிடையாது. ஒரு பதிலடி மாதிரி தோன்றும் விஷயம், ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய சக்தி மாற்றம் நடக்குது. விஜய் வெற்றிக்கு பிறகு உருவான வேகம் ஜூலி வனிதா மோதலில் நேரடியாக பிரதிபலிக்கிறது. ஜூலி ஒரு கருத்து சொல்கிறாள், அதற்கு வனிதா கொடுத்த பதிலடி உரையாடலின் திசையை உடனே மாற்றுகிறது. இது ஒரு தனிப்பட்ட வாக்குவாதம் இல்லை, மக்கள் மனதில் யார் கதையை கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதை காட்டும் தருணம். முதல் 24 மணி நேரத்திலேயே வனிதா பதிலடி, காணொளி மற்றும் அதனை சுற்றியுள்ள துண்டு காட்சிகள் சேர்த்து பார்த்தால் பல தளங்களில் 3 முதல் 5 மில்லியன் பார்வைகள் கிடைத்தன. நேரடி செய்திகளை விட விளக்கமும் எதிர்வினையும் கொண்ட காணொளிகள்தான் அதிகம் பார்க்கப்பட்டன. சில வினாடி காட்சிகளே வேகமாக பரவி அவையே முழு விவாதத்தின் திசையை நிர்ணயித்தன. இன்றைய சூழலில் சினிமாவும் அரசியலும் ஒன்றாக கலந்துள்ளன. அந்த நிலையில் விஜய் வெற்றி ஒரு பெரிய மக்கள் ஆதரவு சின்னமாக மாறுகிறது. அந்த நேரத்தில் வந்த இந்த மோதல் ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, அது ஒரு பெரிய மனநிலை மாற்றத்தை பிரதிபலிக்கிறது. மக்கள் இன்று தகவலை மட்டும் பார்க்கவில்லை, அதை யார் சொல்கிறார்கள், எப்படி சொல்கிறார்கள் என்பதையும் மதிப்பிடுகிறார்கள். முன்னர் நடந்த சர்ச்சைகளை பார்த்தால் சிலர் கருத்து வெளியிட்டு பின்னர் அதை மென்மையாக்கும் வழியில போவார்கள். அதற்கு மாறாக வனிதா போன்ற அணுகுமுறை நேரடி எதிர்ப்பு சொல்லப்பட்டதை உடனே சவால் செய்து உரையாடலை மறுபரிசீலனை செய்ய வைப்பது. இந்த 2 முறைகளும் இங்கே நேரடியாக மோதுகிறது. சிலர் மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள், மற்றவர்கள் ஆரம்ப கருத்தை வைத்து தொடர்ந்து கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த பதிலடியின் பின்னால் சமூக வலைத்தள அழுத்தம் முக்கிய காரணம். ஒரு கருத்து பரவியவுடன் அதற்கு எதிரான குரல்கள் வேகமாக அதிகரிக்கின்றன. ரசிகர் அமைப்பு ஒரு தனி ஊடக அமைப்பாக செயல்பட்டு ஆதரவும் எதிர்ப்பும் கொண்ட உள்ளடக்கங்களை உருவாக்குகிறது. முழு உரையாடலை விட சில வினாடி காட்சிகளே அதிகம் பரவுகின்றன, அவையே மக்களின் நினைவில் நிலைத்து விடுகின்றன. முடிவாக, இது ஒரு சாதாரண மோதல் இல்லை. ஒரு கருத்து, அதற்கான எதிர்வினை, அதன் மீது வந்த பதிலடி, இந்த முழு தொடர்தான் இன்றைய நிலை. மக்கள் எதை அதிகம் பார்க்கிறார்களோ அதையே உண்மையாக நம்புகிறார்கள். கதையை யார் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் முடிவை நிர்ணயிக்கிறார்கள்.